ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வந்து காஸ்கோ போயிருந்தேன். காஸ்கோலேருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் போனது ஒரு 4 o'clock தான் போனேன். ஆனால் டைம் இருந்தது. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, 7 மணி வரைக்கும் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். இந்த வாட்டி நான் வந்து கேரட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெடிஜோ வந்து நான் Thursday தான் போய் பூ மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். மோஸ்ட்லி எல்லாமே வாங்கிட்டேங்க இந்த வாட்டி. நான் எனக்கு காஸ்கோவில் கேரட் வாங்கிட்டு வந்தேன். இந்த கேரட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $5.89 இது. செலரி ஸ்டிக் வந்து நான் இப்படி வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி செலரி வந்து போன வாரம் நான் ட்ரேடர்ஜோவில் வாங்கினது அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா $5.99. இது வந்து நான் 2 வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதுக்கு அப்படியே எடுத்து நம்ம ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்றாங்க. வந்து பீனட் பட்டரில் டிப் பண்ணி சாப்பிட்றாங்க. அதால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெஸ்டாரண்ட்ஸில் செலரி ஸ்டிக்ஸ்க்கு வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரேஞ்ச் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பீனட் பட்டர்லேயும் டிப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நாங்கள் அப்படி தான் சாப்பிட்றது. பீனட்ஸ் எனக்கு இந்த வாட்டி இந்த கவரில் தான் கிடச்சிது. இப்போ எப்போதும் பாக்ஸில் கிடைக்கும், பட் வந்து இப்படி தான் கிடச்சிது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா $5 இது. ப்ராக்கலி வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ராக்கலி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதால் வந்து எப்போ வாங்கினாலும் சீக்கிரமாக தீந்துடும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் தீர்த்துருவாங்க. நான் திருப்பியும் வந்து ப்ராக்கலி வந்து ட்ரேடர் ஜோ எப்போ போனாலும் 2 பஞ்ச் வாங்கிட்டு வந்து வைப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன் சாலட் பண்ணுறதுக்காக. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து 3 days வந்து சாலட் தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் வாங்கியிருக்கேன் நான். இதுவும் வந்து $5.99 இந்த ஸ்ட்ராபெரி. பிளாக்பெரி வந்து $6.99 இது. ஆர்கானிக்கு பெரிய பாக்ஸை வாங்கிட்டேன். எப்போதுமே நான் சின்ன பாக்ஸ் தான் வாங்குவேன். இங்கே எனக்கு ட்ரேடர் ஜோவில் சின்னதாக தான் கிடைக்கும் நான் போகிற டைமில். இன்றைக்கி வந்து பெரிய பாக்ஸ் இருந்தது. காஸ்கோவில் நல்லா இருந்தது. ஆர்கானிக் நிறைய. மேங்கோ வாங்கிட்டு வந்தேன். ஆர்கானிக் மேங்கோ தான் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 3வது வாட்டியும் 4வது வாட்டியும் நான் வாங்குகிறேன். இந்த மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா $8.69 இது. இந்த கிவி வந்து ஆர்கானிக் கிடையாதுன்னு, அதனால் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதால் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $6.99. அடுத்தது நான் இந்த வாட்டி பனானா கூட வாங்கிட்டு வந்துட்டேன் நான் அவங்கக்கிட்டேயே. ஆனால் ரொம்ப வாங்கலை. ஒரே ஒரு இது தான் வாங்கினேன். இதில் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது பனானாஸ். ஏன்னா வந்து நடுவில் நான் எப்படியும் ட்ரேடர் ஜோ போவேன் இந்த பூ வாங்குறதுக்கு. அப்போ வேணால் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சீக் மட்டும் வாங்கியிருக்கேன். அப்புறம் மஷ்ரூம் எப்போதுமே 2 வாங்குவேன். இந்த வாட்டி நான் 1 தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாட்டி எங்களுக்கு ப்ரெட்டும் கிடைக்கல. சரி, ப்ரெட்டுக்காக தான் மெயினாக வந்து காஸ்கோ போனது. ஃபஸ்ட்டு போனதே ப்ரெட் கிட்ட தான் போனோம். ப்ரெட் இல்லை, நாளைக்கு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் வீட்டில். அவங்கவுங்க எல்லோரும் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹுடிஸோட ப்ரெட்டு. அது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ ப்ரெட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து மில்லட்டில் தான் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரெட்டை. கம்பேர் பண்ணும்போது நார்மல் ப்ரெட்டுக்கும் இந்த ப்ரெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸே தெரியாது. அது சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கும் அது. அதோட நான் எப்போ போனாலும் 2 பேக் வாங்கிட்டு வருவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒன்று கூட கிடைக்கல. ரேக்கு ஃபுல்லாக எம்டியாக இருந்தது. அதான் போய் கேட்டோம். இல்லை, நாளைக்கு தான் வருதுன்னாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் வாங்கியிருக்கேன். பெப்பர் ரொம்ப நல்லாயிருக்கு இவங்கக்கிட்ட. நான் வேறு எங்கேயுமே வாங்குறதில்ல பெப்பர் எப்போதுமே வந்து நான் பிஜேஸில் வாங்குவேன். பெரிய பாக்ஸ் கொடுப்பாங்க. ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும். இந்தியன் ஸ்டோரில் வாங்க மாட்டேன் நான். அதே மாதிரி நான் எப்போ காஸ்கோ ஆரம்பிச்சேன்னா அதுலேருந்து நான் பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் காஸ்கோவில் சின்ன பாக்ஸில் தான் தராங்க. பட் பிஜேஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கும் மாதிரி தான். இது வந்து $5.99 இது. இது வந்து $10 தெரியல. நான் வந்து ட்ரேடர் ஜோ போனால் தான் தெரியும். அங்கேயும் அதே ரேட்டான்னு சொல்லிட்டு. இது வந்து ஆர்கானிக்னா க்ரீக் யோகட்டு. நான் 1 தான் வாங்கினேன் நான். ஆக்சுவலி எப்போதுமே 2 வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டி நான் 1 தான் வாங்கியிருக்கேன் நான். ஆயிடுத்துனா வேணால் இங்கே எங்கன்னா வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டேன். இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃப்ரூட்ஸு, ஹனி எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றதில்ல. சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடெல்லாம் போட்டு சாப்பிட்றதுல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கு. பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இது. நான் வந்து பண்ணி கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. அவங்களே வந்து பண்ணிப்பாங்க. ஈஸி தான். எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஹனி போட்டு ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீடு போட்டு சாப்பிட்றது. ஷ்ரெம்ப் வாங்கியிருக்கேன். ஷ்ரெம்போட விலை வந்து $21 தான். ரொம்ப சீக்கிரமாக ஆகிடாங்க எங்கள் வீட்டில் பண்ணேன்னா. நான் ரொம்ப நாளெல்லாம் வச்சுக்க மாட்டேன். இது வாங்கினேன்னா ஒரு வீக்லேயே வந்து 2 times பண்ணி தீத்துருவேன் நான். ஃப்ரோசன் தானேன்னு சொல்லிட்டு மாதக்கணக்கில் வைக்க மாட்டேன் நான் இது வீட்டில். சாமன் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து $18.79. இது செல் பை வந்து 12 May. அவ்வளோ நாள் வச்சுருக்க மாட்டேங்க. சீக்கிரமாக பண்ணிவிடுவேன் நான். ஏன்னா வந்து நான்வெஜ் வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லது கிடையாது. ஏன்னா அவங்களே ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க.
அதனால் நம்மளும் வீட்டில் வைக்கிறது நான் இது நல்லதில்லை. எப்போ வாங்கிட்டு வந்து மறுநாளே பண்ணிவிடுவேன். சிக்கன் கிரேவி பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து பிரெஸ்ட் பீஸில் வந்து பண்ணோம்னா நல்லா இருக்காது, ஹார்டாக இருக்கும், டேஸ்ட்டும் தெரியாது நம்மளுக்கு சிக்கன் கிரேவிஸை. நான் எப்போதுமே வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறதா இருந்தால் தைஸில் தான் பண்ணுவேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சிக்கன் குழம்பு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபுல் சிக்கன் வாங்க மாட்டேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $24.82. இது செல் பை May 15th வரைக்கும் இருக்குது. ஏப்ரல்னே வாயில் வருது எனக்கு, ஆனால் மே வரைக்கும் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா 4 பவுண்டு இருக்குது. இதை வந்து நம்ம கிலோவில் சொல்லணும்னா 2.2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து 2 கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் டெண்டர் லியான்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $26.46 இது. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம 3 பவுச்சில் கொடுத்துருக்காங்க. ஒன்றா இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பவுண்டு வந்து 6 பவுண்டு வருது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது சாலடில் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதால் மோஸ்ட்லி நான் வந்து சாலடில் ஆட் பண்ணிடுறது. இப்போ எல்லாம் சிக்கன் வாங்கினேன்னா 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். இது நம்ம ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேனில் போட்டு 5 மினிட்ஸில் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாங்கியிருக்கிறது வந்து ஜாம் வாங்கியிருக்காங்க. நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனாலும் வந்து கேட்கல. பசங்க வந்து வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. நான் ஸ்ட்ராபெரி சீசன் தான், நான் வீட்டிலேயே பண்ணி கொடுக்குறேன்னே. வேணாம் நாங்கள், ஏன்னா நான் வந்து பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து டைமே இல்லை. ஆக்சுவலி சொன்னோம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன், ஆனால் என்னால் பண்ண முடியல. நான் வேலைக்கும் போயிட்டு வந்து ஈவினிங் டயர்டாகிடுது, அதிலேயே கொஞ்சம் லேசி ஆகிடுறேன் நான். அதால் ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் எப்போ பண்ணி கொடுப்பீங்கன்னு தெரியல, அதால் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோன்னாங்க. சரி வாங்கிக்கிங்க, நான் ஆனாலும் பிளான் பண்ணியிருக்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ்ன்னு பார்த்தோன்னே சரி வாங்கி எப்படி இருக்குது ட்ரை பண்ணிடலாம், டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பியர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் அர்ஜென்டினா. இது வந்து ரொம்ப நல்லதுங்க. பியர்ஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் எல்லாம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து நம்ம பியர் கொடுக்கலாம் பசங்களுக்கு. பியர் வந்து கட் பண்ணி கொடுக்கலாம். ஆப்பிள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆப்பிள் வந்து அந்த ஆப்பிள் கொடுக்கலாம், ஆனால் தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும் ஆப்பிளில். ஏன்னா அந்த தோலில் வந்து ஏதோ கெமிக்கல் இருக்குது, அது வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து இன்னும் அதிகமாக பண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்து பியர் வந்து எப்போதுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ கொடுத்துருவேன் பசங்களுக்கு. மார்னிங் அப்படி மிஸ் பண்ணிட்டேன், இப்போ ஸ்மூத்தி எல்லாம் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து பியர் தரமாட்டேன், ஏன்னா அவங்களே சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் வந்து நான் ஈவினிங் வந்து கொடுப்பேன். காலையில் ஸ்மூத்தி கொடுத்தாங்கன்னா மதியம் ஈவினிங்கில் வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன் நான். கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா பியர் வந்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகாது. ஏன்னா இது வந்து டாக்டர்ஸ் வந்து சொன்னது தான் எனக்கு. இது என்னோட ஓனாக வந்து நான் எதுவுமே சொல்ல. எனக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ பசங்க வளரும் போது அதுதான் நானும் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர். க்ளூட்டன் ஃப்ரீ, ஆர்கானிக்கு, வீகன் எல்லாமே. இது வந்து பொட்டேட்டோ ஸ்டார்ச்சு அண்ட் வந்து மூங் தாலில் பண்ணியிருக்கிறது. சரி ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எவ்வளோ பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா எடுத்தது அவங்க தான், நான் இல்லை. நான் எப்போதும் எடுக்கிற மாதிரி என்னோட அந்த நூடுல்ஸ் எடுத்தேன் நான். ப்ரௌன் ரைஸ் அண்ட் மில்லட்டில் பண்ண நூடுல்ஸ் தான் எடுத்தேன். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வேணும், இது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. இது வேணால் ஒன்று ட்ரை பண்ணுவேன், பிடிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைனா எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணோம். இதை ரிட்டன்னா எனக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா காஸ்கோன்னு நினச்சிங்களேன், நம்ம உடனே போய் ரிட்டர்ன் எல்லாம் பண்ணலாம். நான் வந்து போகிறது பார்த்திங்கன்னா மேசச்சூசெட்ஸில் இருக்க காஸ்கோ தான் போகிறேன். அது ஆல்மோஸ்ட் 1 hour ட்ராவல் நினச்சாலுமே காஸ்கோ போனோன்னா எங்கள் வீட்டில் யாரும் வரவே மாட்டாங்க. என்னது 1 hour ஆகுவாங்க, எப்படின்னு தெரியல. இது ட்ரை பண்ணி பார்த்த பிறகு தான் இது வச்சுக்கணுமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணணும். ஃபேவரெட்டு பூண்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இதுவும் வந்து $6 இந்த பூண்டு. இந்த பீனட் வந்து காஸ்கோவில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சட்னி பண்ணியிருந்தாங்க, அப்போ வந்து ட்ரை பண்ணதில்லை, அது ரொம்ப நல்லா. அடுத்தது வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்கார்ன் வந்து இப்போ சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க, மூவியெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்காக இப்போயே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். சீரியல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து அவங்க கூட வந்தாலுமே, பசங்க கூட வந்தாலுமே ஏதாவது அவங்க வந்து வாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதுவும் வாங்கிட்டு வர சொல்லி வாங்கினது. நான் எப்போதும் வந்து சீரியோஸ் வாங்குவேன், பிளெயின் சீரியோஸை. ஆனால் வந்து அவங்க ரோஸ்டட் ஃப்ளேக்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க.
ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரேராக கேட்பாங்க. இது வாங்கி இப்போ இது ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு 6-7 மாதத்துக்கு சீரியல் பக்கமே திரும்ப மாட்டாங்க. திடீர்னு வேறு எப்போ தோணுச்சுன்னா தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜிப்லாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் நான் வந்து 4 சைஸ் வரும். கேலன் சைஸ் ஒன்று இருக்கும், குவார்ட்டர் சைஸ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னது ஒன்று ஸ்நாக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து சாண்ட்விச் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த சின்ன சைஸ் ஒன்று இருக்கும். ஏவானில் வந்து A2 மில்க்கு கிடைக்கிறதே இல்லைங்க. இப்போதும் இந்த ஆர்கானிக் கிரிக்லாண்டோடு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஸ்கிம் மில்க் கூட கிடைக்க மாட்டேங்குது அவங்கக்கிட்ட. இந்த 1% தான் இருக்குது. இதில் காஃபி போட்டு குடித்தோம்னா நல்லாயிருக்கு. சீக்கும் நல்லாயிருக்கு. இதில் வந்து நான் தயிர் ஊற்றலை. தயிர் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருக்கேன். லாஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் என் பசங்களுக்காக ஃப்ரெஷ் ஹெட் வாங்கினது. இது வந்து எங்களுக்கு வாங்கியிருக்கிறது. எங்கள் பசங்களுக்கு வந்து நான் வந்து ஓரல் பியில் ரவுண்டு ஷேப் வாங்கியிருப்பேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா $15 வந்து டிஸ்கவுண்ட் போய் $49 வாங்கினேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $64.99. $15 வந்து இதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. செட்டஃபல் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறது. இதுக்கு எந்த டீலும் போகலைங்க. இது வந்து $21 அப்படியே ப்ரைஸ் ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கினது. பிஜிஎஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா $21 இது. நான் எப்போதுமே வந்து அல்ட்ரா சாஃப்ட் தான் வாங்குவேன். நான் இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக நான் பிஜிஎஸில் வந்து இது $25. பட் புது ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவோ நான் இப்போ தான் ரெகுலராக வாங்குகிற ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருப்பேன், காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து புது ஐட்டம். இது 18 ounce கிளாஸ் டம்ளர் வித் லிட் அண்ட் ஸ்ட்ரா வேறு கொடுக்குறாங்க. ஸ்ட்ரா வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரா தாங்க. இது வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நான். என்கிட்ட வந்து ஸ்டீல் ஸ்ட்ரா இருக்குது, அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வாங்கினது இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்ரூம் க்ளீனர் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த க்ளீனரு நான் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்னா ஒரே ஒரு இது, நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. இது அவ்வளோதான், நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நல்லா க்ளீனாக ஆகிடும். மோஸ்ட்லி நான் வந்து என்னோடய பாத்ரூம்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.